ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து parasitologyல ஓவர் ஸ்பாட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பிகாஸ் இயர்லி வந்து அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டின் வந்து இதுலேருந்து நமக்கு வந்து parasitology டாப்பிக்லேருந்து வந்தது. இது மோஸ்ட்லி ஸ்பாட்டர்ஸாகவும் கேட்குறாங்க. அது தவிர்த்து நம்ம வந்து கொஸ்டினோட ஸ்டெம்லேருந்து ஆன்சர் டிரைவ் பண்ணுற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து இந்த டாபிக் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதை நம்ம பிரித்து படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ மஸ்ட் நோ இமேஜ் டிஸ்கஷன். அதுதான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிரித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செஸ்டோட்ஸ் பற்றி பார்ப்போம். செஸ்டோட்ஸில் என்ன இருக்குது? டேப் வார்ம் இருக்குது. ஸோ டேப் வார்ம் இப்போ செஸ்டோடாங்கிற ஃபேமிலியில் வி ஹாவ் டேப் வார்ம்ஸ் இல்லையா? ஸோ டேப் வார்ம்ஸ்னால் என்னென்ன வார்ம்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டீனியா சோலியம், டீனியா சாஜினேட்டா, ஹைம்னோலெபிஸ் நானா, ஹைம்னோலெபிஸ் டைமைனியூட்டா அண்ட் டைஃபைலோபாத்ரியம் லாட்டம், இக்கைனோகாக்கஸ் கிரானுலோசிஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது கைஸ், பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீஷீஸோட நேம்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைஃபைலோபாத்ரியம் லாட்டம். ஸோ டைஃபைலோபாத்ரியம் லாட்டமோட எக் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒப்பர்குலேட்டட் எக். ஒப்பர்குலேட்டட் எக் அப்படின்னா என்ன? ஒப்பர்குலம், அதாவது மூடி மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் திஸ் ஒப்பர்குலம் ஓவர் ஹியர். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆல்சோ ஹாவ் சம்திங் கால்ட் as abopercular knob. So இது வந்து opercular end and this is called as abopercular end. abopercular end, ஓகேவா? So இந்த abopercular endல உங்களுக்கு ஒரு knob இருக்கு அப்படின்னா that is mostly the egg of the Diphyllobothrium latum. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆன்கோஸ்பியர் அப்படிங்கிறது. ஸோ ஆன்கோஸ்பியர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம், லைக் த எம்ப்ரியோ வித் இட்ஸ் 6 ஹூக்லெட்ஸ். ஓகேவா? ஒரு எம்ப்ரியோ அதில் வந்து 6 ஹூக்லெட்ஸ் இருக்கும். அந்த 6 ஹூக்லெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுக்கா செய்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு பேர் வச்சிருக்கோம், ஆன்கோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அதை தவிர வேறு என்ன இருக்கும்? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் திஸ் எக்? நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இட் இஸ் ஓவாய்ட் எக். ஓகேவா? ஸோ இந்த எக் இன்ஃபெக்டிவா நான் இன்ஃபெக்டிவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ திஸ் எக்ஸ் த எக்ஸ் ஆர் நான் இன்ஃபெக்டிவ் டு ஹியூமன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, லைக் தே மைட் ஆஸ்க் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் தே டு நாட் ஃப்ளோட் இன் தி சேச்சுரேட்டட் salt solution and they are bile stained eggs. ஓகேவா? they are bile stained eggs. ஓகேவா? சோ இது எல்லாமே பார்த்தாச்சு. சோ இது தவிர வேற என்ன நமக்கு டைஃபைலோபாத்ரியம் லாட்டம்ல கிளாசிக்கா क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா what is the infective form அப்படின்றது. so we'll see that also. we'll not be seeing about everything over here, but சில இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். என்ன அப்படினா third stage larva. we'll simply refer to it as L3. okay, third stage larva or plerocercoid larva. what is that called as? plerocercoid larva. okay, so very important guys. so Diphyllobothrium latum L3 plerocercoid larva is the infective stage, and we have an operculated egg with operculum and abopercular end we have a knob. okay, and there is something called as oncosphere, which is the embryo with its 6 hooklets is called as oncosphere, and it is non-infective. they do not float in saturated salt solution and they are bile stained. இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? so next question என்ன அப்படின்னு பார்ப்போம். next is Tenia species. so Tenia speciesல we have Tenia solium and Tenia saginata. so இது ரெண்டு தான் ரொம்ப important. Tenia solium and Tenia saginata, both these things are very important. so இந்த எக்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னா இதுல வந்து கிளாசிக்கான கொஸ்டின்ஸ் என்னன்னா, Tenia saginata ஓட eggs are not infective to man is very important point. Tenia solium ஓட eggs on the other hand are infective to man. next they have a hexacanth embryo. what is this hexacanth embryo? அதாவது ஹூக்லெட்ஸ் இருக்கும் கைஸ். இதுல வந்து 3 pairs of hooklets இருக்கும். அப்பனா என்ன? 6 hooklets இருக்கும். உங்களுக்கு இது நல்லா தெரியும். 1 2 see இங்க we are seeing hooklets இல்லையா? 1 2 3 4 5 6. so we have 6 pairs, அதாவது 3 pairs of hooklets or 6 hooklets. ஓகேவா? next என்ன? they do not float in the saturated salt solution and they are bile stained. so இந்த ரெண்டு பாயிண்ட்மே ரொம்ப important. okay, if you see this egg you should be able to identify it because this is a spherical egg. okay, மோஸ்ட்லி எல்லா எக்ஸுமே ஓவலாக தான் இருக்கும். பட் இந்த எக் நல்லா பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஸ்பெரிக்கல். ஓகேவா? அண்ட் தே ஹேவ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா தே ஹேவ் அ தின் ஹைலைன் மெம்பரேன் அரவுண்ட் இட். ஓகே, தே ஹேவ் அ தின் ஹைலைன் மெம்பரேன் அரவுண்ட் இட். ஓகே, வேற என்னென்ன இதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனியா சாஜினேட்டா இருக்கு இல்லையா? ஸோ டீனியா சாஜினேட்டாவோட எனது லார்வல் ஸ்டேஜ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is called as Cysticercus bovis. okay, Cysticercus bovis for Tenia saginata, while for Tenia solium this is called as Cysticercus cellulose. what is that? Cysticercus cellulose. okay, so இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. and if the question stem says something acquired from a pig, you think about Tenia solium. okay, something acquired from a cow அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, like
beef meat சாப்பிட்டு வந்துச்சு அப்படின்னா you can think as Taenia Saginala. Okay, and mostly neurocysticercosis questions எல்லாமே will be associated with this pig meat and Taenia solium only. So இதெல்லாமே ஒரு important clues. Okay, next நம்ம பார்க்க போகிறது rather very important topic, anywhere equally important surgery also. What is that? Echinococcus granulosus. Okay, Echinococcus granulosus is called as what tapeworm? It is called as dog tapeworm. What is that? It is dog tapeworm. This is a very important point. And வேற என்னென்ன இதில் important point அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து எக்ஸ் பற்றி படிக்கிறத விட we must mostly read about all these infective forms only. Okay, so the life cycle பார்த்தீங்க அப்படின்னா we have a dog. ஸோ த டாகோடைய பேர் என்னன்னா, இட் இஸ் அன் ஆப்டிமல் ஹோஸ்ட். ஸோ ஒரு ஹோஸ்டே போதும் கைஸ். பட் இஃப் த எக் இஸ் இன்ஜெஸ்டட் பை மேன், ஸோ தப்பி தவறி அவர் சாப்பிட்டுட்டாப்ல அப்படின்னா, தட் எக் கேன் காஸ் சம்திங் கால்ட் as தட் host, the man இருக்கான் இல்லையா, இப்போ ஆக்சிடென்டலாக சாப்பிட்டுட்டான். ஸோ தட் இஸ் அன் ஆக்சிடென்டல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ ஆக்சிடென்டல் ஹோஸ்ட் இன் இக்கைனோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வந்து மேன் தான். ஓகேவா, டாக் என்ன ஆப்டிமல் ஹோஸ்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வேற என்ன இதில் தெரியணும், இது என்ன காஸ் பண்ண போகுது அப்படின்றது தான். ஸோ இப்போ இது திஸ் காசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். திஸ் காசஸ் ஹைட்ரேட்டட் சிஸ்ட். Okay, hydrated cyst of liver is a classical example. Okay va, so on the hydrated cyst of liver la mattum dhaan varu அப்படின்னுல கிடையாது. It can occur in liver, lungs also. Okay, but main this Echinococcus granulosus ஓட hydrated cyst இருக்கு இல்லையா, இதை நீங்க என்ன பார்க்கணும்னா, host tissue encapsulates the, see this is the host tissue, A is the host tissue and it encapsulates the hydrated cyst wall, which is composed of acellular laminated layer. So this is the acellular layer. If you see there is no cells, it is laminated இருக்கு, but this is no cells அந்த இடத்துல. If you see they are hyaline, no cells are there, and a nucleate germinal layer. So this is C is the nucleate germinal layer, and from which the brood capsule arises. So இந்த லேயர்ல இருந்து we are getting this brood capsule, and brood capsule க்கு அப்புறம் என்ன இருக்கும், inside the brood capsule we have protoscolices with visible hooklets. See these F இருக்கா, இதெல்லாமே visible hooklets. Okay, and this is a protoscolix. Okay, so இதுதான் நமக்கு important. So scolix இருக்கும், protoscolix will be present. So that is why for this we are using scolicidal agents. Okay, for that we are using scolicidal agents. Okay, இது எல்லாமே important. வேற என்ன இதுல கேட்பாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டோடைய லேயர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எண்டோசிஸ்ட், எக்டோசிஸ்ட் அண்ட் பெரிசிஸ்ட். ஓகே, திஸ் லேயர் இஸ் கால்ட் as the ectocyst, and this laminated layer இருக்கு இல்லையா, this is called as pericyst. Okay, pericyst, and உள்ளார இருக்க இந்த லேயர் தான் வந்து endocyst. Okay, endocyst. So cyst wall நம்ம வந்து இப்ப பார்த்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து ப்ரூட் கேப்சூல்ஸ் அப்படின்ற டேர்ம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா யூ திங்க் ஆஃப் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் ஹேவ் வாட் எஃபெக்ட்ஸ், தே கேன் ஹேவ் ப்ரெஷர் எஃபெக்ட்ஸ், தே கேன் ஹேவ் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் ஆல்சோ, இஃப் they will have severe hypersensitivity reaction if they are broken. Okay, so இது எல்லாமே இது பத்தி இருக்கிற क्वेश्चंसல important. This is a separate topic of discussion. இது நம்ம தனியா பார்த்துக்கலாம். Okay, so next என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா Hymenolepis nana. So Hymenolepis nana it has a hexaconch oncosphere. Hexaconch என்னன்னு சொன்னேன், 3 pairs of hooklets இருக்கும் அப்படின்னு சொன்னேன். Next they are going to float in the saturated salt solution. Very very important point regarding to this species is this point, float in the saturated salt solution and they are non-bile stained. Okay, இது வரைக்கும் பார்த்ததோட கான்ட்ரரியா இருக்கும். And they have polar filaments from the embryosphere and they have yolk granules. So இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து லைக் buzzwords. Yolk granules in the egg இருக்கு, and you are seeing polar filaments from embryosphere. See this polar filaments from the embryosphere இருக்கு அப்படின்னா you can think of this Hymenolepis nana. Okay, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ட்ரிமேட்டோட்ஸ்ல இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்னன்னா ஃப்ளூக்ஸ். ஸோ ஃப்ளூக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா Schistosoma ஸ்பீசிஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் Fasciola hepatica, and we have Fasciolopsis busci, and we have Clonorchis species, Ophistorchis species, and Paragonimus westermani. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகுது Schistosoma hematobium. ஸோ Schistosoma hematobium is a very very important species. Okay, and they are having, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, so first if you see this is a longitudinal egg, first point. Next oval இருக்கு. Next if it has a terminal spine அப்படின்னா you think of hematobium. Manzoni will have a lateral spine. Schistosoma manzoni will have a lateral spine, and Schistosoma japonicum will have a lateral knob, and the egg will be round. Okay va, so Japan
is round and knob will be present. So knobby nose இருக்கும் ஜப்பான்ல இருக்கவங்களுக்குலாம் குட்டியா ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேற என்னென்ன இருக்கும், Schistosoma mansoni has the lateral spine and Hymenolepis has the terminal spine. ஓகே, ஸோ வேற என்னெல்லாம் இதில் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Schistosoma Hymenolepis causes what? CA urinary bladder. So this is very important இல்லையா. CA urinary bladder is implicated over here. And Schistosoma mansoni என்ன காஸ் பண்ணும்? Schistosoma mansoni is going to cause what? It is going to cause Katayama fever. What is that? Katayama fever. Schistosoma mansoni causes Katayama fever. Okay. Apart from that, Schistosoma japonicum ஒரு species இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, japonicum will cause a chronic illness. அது வந்து நேம்டா எதுவும் கிடையாது. ஓகே, they can also be associated with Katayama disease and they are called as oriental schistosomiasis. Oriental schistosomiasis is caused by Schistosoma japonicum. So இது மட்டும் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், Fasciola hepatica. Fasciola hepatica ஓட எக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they will be ovoid. They are also an operculated egg. If you see, there is an operculum over here. Next, they are bile stain and they contain what? Miracidium larva. So உள்ளுக்குள்ள there will be a larva, Miracidium larva. They do not float in saturated salt solution. இது எல்லாமே important points. Okay. ஓகே, ஸோ Fasciola hepatica and Fasciolopsis buschioட ரெண்டு பேரோட எக்ஸையுமே நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் பை திஸ் Fasciola hepatica அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, they are going to cause something called as what? Liver rot. யாரில் லிவர் ராட் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஷீப். ஓகே, லிவர் ராட் இன் ஷீப். பட் ஹியூமன்ஸில் என்ன காஸ் பண்ணும் Fasciola அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, they will cause something called as Halzoon. இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம படிச்சுக்கவே மாட்டோம். ஸோ Halzoon, okay, Halzoon or Fascioliasis அப்படின்னு சொல்லுவோம், chronic phase. So Fasciola hepatica is that somewhat this much important. Okay, so remember this, biliary obstruction கூட cause பண்ணலாம் Fasciola hepatica. Next என்ன பார்க்க போறோம்னா, Clonorchis sinensis. See, this is an operculated egg and there is a knob also. So operculated egg with a tiny knob is present over here. Okay, what they are saying, operculated egg with a tiny knob. First point, they are flask shaped egg. Egg draw பண்ண சொன்னாங்கன்னா, we'll be drawing it like this. Okay, okay, so operculated egg with a knob. Then they are bile stained egg. Then they do not float in saturated salt solution also. Okay, next நம்ம பார்க்க போறது என்ன, Paragonimus westermanni. This is also an operculated egg. Then they will be having a golden brown appearance. Paragonimus westermanni is also called as what fluke? They are called as lung fluke. Okay, so that is very important. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So which is the largest nematode infecting humans அப்படின்னு கேட்டா, you should write it as Fasciolopsis buschii. Which is the smallest nematode infecting humans அப்படின்னு கேட்டா, you should write it as Heterophyes. Okay, so இதெல்லாம் வந்து some important points. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா எக்ஸ்ல கேட்டுட்டே இருக்கிறது என்னன்னா, நெமட்டோட்ஸோட தான். பிகாஸ் we have many species over here like Trichinella, Trichuris, Strongyloids, and we have Ancylostoma, Nectar, and Ascaris, Enterobius, and Toxocara. So this is not that much important, but you should know this. Okay, சரி, இப்போ nematodes we are seeing Trichinella spiralis. So eggs விட இதில் என்ன important அப்படின்னா, the egg will be hatching as soon as it is laid. Okay, அதனால the egg is not that much very important, but the adult worm பார்த்தீங்க அப்படின்னா, they will be like, அதுக்கு spiralis பேர் வச்சிருக்காங்க, they will be like spiral shape and they will encase themselves in the muscles. Okay, so muscles வந்து they will encase themselves and this muscle cell which is containing this larval form இல்லையா, that is called as nurse cells. Okay, so this nurse cells are very important. Encysted larva in muscle is a infective stage which we know. Okay, so இதோடைய optimum host is going to be the pig, but இதோடைய alternate host is going to be the man. Okay, so இது எல்லாமே important point. and இதில் நிறைய stages இருக்கு guys, 3 stages இருக்கு இந்த diseaseல. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have the stage of intestinal invasion, muscle invasion and have encystation. இது எல்லாமே ரொம்ப theoretical points, we don't want to discuss that most ரொம்ப டீடைல்டா. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுனா Trichuris trichura. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னா, barrel shaped eggs எதில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, Trichuris trichura. See this, they have barrel shaped egg. இந்த ரெண்டு சைட்லயுமே we are having mucus plug. ஓகேவா, ஸோ ரெண்டு சைட்லயுமே we are having mucus plug. that is the very classical feature of this egg. they are triple shelled. ஓகேவா, 3 லேயர் இருக்கும், triple shelled. ஓகேவா, next they float in the saturated salt solution and they are bile stained eggs. Okay, Trichuris trichuras, that much important. So remember this. Okay, large intestine ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு
ஒரு ஸ்பீஷீஸ்னா அது இதுதான். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் திஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, ஸ்ட்ராஞ்சிலாய்டஸ் ஸ்டெர்கோராலிஸ். ஸோ ஸ்ட்ராஞ்சிலாய்டஸ் ஸ்டெர்கோராலிஸ்ல என்னென்ன இருக்குன்னா, திஸ் இஸ் பிரசன்ட் இன் நெமட்டோட்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட்லி பிரசன்ட் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேற என்ன, தே ஆர் ஓவாய்ட் இன் ஷேப், ஓவாய்டாக இருக்கும். அண்ட் தே ஆர் தின் ஷெல்ட், தே ஆர் டிரான்ஸ்பரண்ட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா. அண்ட் பார்ஷியலி எம்ப்ரியோனேட்டட், ஹேட்ச் இன் தி மியூக்கோசியல் எபிதீலியம். அண்ட் ஸ்ட்ராஞ்சிலாய்டஸ் ஸ்டெர்கோராலிஸ் ஆர் ஓவிவிபேரஸ். ஸோ முட்டையும் போடும். And they are viviparous also. Okay, the larva can also be passed. So kannu podum, they can directly hatch out larva also. Okay, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, we are seeing Ancylostoma duodenal and Nectar Americans. ஸோ ரெண்டோட எக்குமே சேம் மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் போத் ஆர் ஹூக் வார்ம்ஸ். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஹூக் வார்ம்னு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. Ancylostoma duodenal இஸ் அ ஹூக் வார்ம். நெக்ஸ்ட் வேற என்னன்னு இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னா, they are colorless eggs, non-bile stained eggs. See this எப்படி இருக்குன்னு நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா, கிளவுட் மாதிரி இருக்கும். அது வந்து திஸ் வில் பி பிரசன்ட் வித் an egg shell. ஓகே, ஸோ அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறது. அண்ட் இஃப் யூ சி there is a space between this ovum and the shell. This is called as a perivitelline space. And they are segmented ovum. So segmented இருக்கும் ovum. ஓகேவா? and 4 or 8 blastomeres will be present. Okay. Next பார்க்கறது unfertilized egg of Ascaris lumbricoides. So Ascaris lumbricoides is a very important species. Okay, so Ascaris ஓட unfertilized egg fertilized egg அடிக்கடி கேட்கறது. ஓகேவா? ஸோ எது saturated salt solutionல ஃப்ளோட் பண்ணும், எது ஃப்ளோட் பண்ணாது, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, Ascaris lumbricoides ஓட unfertilized egg. இதை பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கலாக இருக்கும். ஸோ unfertilized is elliptical. வேற எப்படி இருக்கும்? It will be narrow and longer, thinner shell with irregular. You are seeing albuminous coat or mammillations will also be present. So this is called as mammillations. Okay, coarse mammillations will be present. Small atrophy ovum with mass of lightly refractory granules. In that refractory granules இருக்கும். They do not float in the saturated salt solution. Is a very important point. So unfertilized are so they do not float in the saturated salt solution. அப்படிங்க ஞாபகம். Fertilized are not so they are floating in the saturated salt solution. வேற என்னென்ன இருக்கும்? they are having lecithin granules within them and they are round or oval. so round இருக்கு with Ascaris type of question கேக்குறாங்க. Ascaris type of question அதுல round இருக்கு egg அப்படினாங்கன்னா that is going to be fertilized egg. then coarsely mammillated albuminous coat with a translucent shell will be there. decorticated eggs அப்படின்னு கூட இருக்கு. decorticated eggs அப்படின்னா என்ன? அங்கே வந்து உங்களுக்கு வந்து mammillary coat will not be present. So mammillary coat will be absent. So Ascaris lumbricoides is very important. Remember the eggs structures. Okay, so next நம்ம பார்க்க போகிறது என்ன, Enterobius omicularis. what is the shape called as? this is the important point. plano convex shape. அவ்வளோதான், Enterobius போட்டணும், முடிஞ்சிச்சா? next infective form embryonated eggs na auto infection and retro infection both are present in this species. and very important, tadpole shaped larva will be present inside. that's all. and they are floating in the saturated salt solution and they are non-bile stained. okay, next நம்ம பார்க்கறது Toxocara species. அதில் பார்த்தீங்கன்னா they are having spherical eggs. okay, spherical eggs with thick rough shell. golf ball shaped eggs and pitted appearance is seen in specific species called as Toxocara catus. so this is very important because golf ball shaped and pitted appearance of the egg இருக்கு அப்படின்னு உங்க क्वेश्चनல இருந்தது அப்படின்னா mostly it is by Toxocara. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது nematodes-லயே இம்பார்ட்டன்ட் ஆனது Spirurida அப்படின்ற ஒரு கிளாஸ் பத்தி. இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ திஸ் வில் பி கன்ஃபியூசிங். திஸ் வில் பி த பிக்சர்ஸ் விச் கேன் பி ஆஸ்க். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி இதை படிக்கிறது ஈஸியாக அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது பழைய கொஸ்டின் தான் கைஸ். மோஸ்ட்லி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரது ரேர் தான் இப்போதைக்கு. பட் தே கேன் ஆஸ்க். ஓகே, வி ஷால் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஆல்சோ. ஸோ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வில் பி கிளாசிஃபைங் மைக்ரோஃபைலேரியா. ஓகே, ஸோ மைக்ரோஃபைலேரியாவை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இஃப் தே ஆர் ஷீத்டா நான் ஷீத். ஸோ ஷீத்டா அன்ஷீத்டா அப்படின்னு நீங்கள் பிரிக்கிறீங்க. ஸோ இஃப் தே ஆர் அன்ஷீத், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஷீத்டுன்னு பார்ப்போம். ஸோ ஷீத்டில் வந்து என்ன பார்க்க போறீங்க, டெய்ல் எண்ட் பார்க்க போறீங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே we are going to check the tail end. ஸோ இஃப் in the tail end the nuclei are extending towards the tail tip இல்லையான்னு பார்க்கணும். ஸோ டெய்ல் எண்டில் நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா, அதான் மேட்ரு. ஸோ நியூக்ளியை பிளஸ் நியூக்ளியை மைனஸ். ஸோ நியூக்ளியை இஃப் தே ஆர் பிரசன்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டு மேட்டர் பார்க்கணும். என்ன ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நியூக்ளியை பிரசன்ட் இன் ரோவா இருக்கு. அப்படி ரோ அப் டு டெய்ல் இருக்கு, டெய்ல் வரைக்கும் ஒரே ரோவா அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து யூ வில் மார்க் இட் as what is that, and the answer is going to be லோவா. ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் as ரோ, only two nuclei at tail, அப்படின்னா you will mark the answer as Brugia malayi. okay, Brugia
மலாயி. ஓகே, ஸோ டெய்ல் எண்ட் சிம்பிள் ஷீட்டு டெய்ல் எண்டில் ஒரு நியூக்ளியுமே இல்லை அப்படின்னா தட் இஸ் ஆர் உக்கரேரியா பேங்க்ராஃப்டி. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அன்ஷீத் எக்ஸ் பார்க்க போகிறோம். அன்ஷீத் எக்ஸில் டெய்ல் எண்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ டெய்ல் எண்டில் எக் இருக்கா, அதாவது நியூக்ளியஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டெய்ல் எண்டில் நியூக்ளியை இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூக்ளியை ப்ரெசன்ட், நியூக்ளியை ஆப்சென்ட். அப்போனா உங்களுக்கு வந்து ரெண்டு வரும். ஸோ நியூக்ளியை ப்ரெசன்ட்னா என்ன, நியூக்ளியை ஆப்சென்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நியூக்ளியை ப்ரெசன்ட் அப்படின்னா 2 பேர், மான்சோனெல்லா. Remember that one alone, that is enough. So Manzanella perstans and Manzanella streptocerca 2 இருக்கு. So remember that Manzanella அவ்வளவுதான் முடிஞ்சு. Suppose the nuclei is not going to the tail end வரைக்கும் இல்ல, நியூக்ளியை எக்ஸ்டெண்ட் ஆகல அப்படின்னா then you remember as Manzanella ozardi. ஓகே, Manzanella ozardiயை தவிர இது எல்லாத்துக்குமே டெய்ல் எண்ட்ல இருக்கும் guys, அன்ஷீத் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான ஒருத்தன் ஆன்கோசர்கா. ஓகே, ஆன்கோசர்காலையும் உங்களுக்கு வந்து டெய்ல் எண்ட் வரைக்கும் யூ வில் நாட் ஹேவ் த நியூக்ளியை. ஸோ திஸ் இஸ் த அவுட்டர், லைக் ஓரளவுக்கு இதை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். சரியா? இப்போ இங்கே வந்து பார்ப்போம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த 3 பேருமே ஷீட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம வந்து டெய்ல் எண்ட் தான் நம்ம வச்சு படித்தோம் இல்லையா? ஸோ வில் பி சீங் திஸ் இஸ் அ ஷீத் 1. ஸோ ஷீத்னா 3 பேர் தான், உக்கரேரியா பேங்க்ராஃப்டி, லோவா அண்ட் புரூஜியா மலாயி 3 பேர் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் எதை பார்க்க போறீங்க, நியூக்ளியை வந்து டெய்ல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்க போறீங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல் எண்ட் வரைக்கும் இல்லை. ஸோ நியூ நியூக்ளியை இந்த டெய்ல் டிப். ஸோ உக்கரேரியா பேங்க்ராஃப்டி டெய்ல் எண்ட் வரைக்கும் வருது, பட் we are having it as what 2 nuclei at the tip of the tail. okay, இங்கெல்லாம் நிறைய நியூக்ளியை இருந்துட்டு 2 நியூக்ளியை மட்டும் tip of the tail you have 2 nuclei at the tip of the tail. see here and here, tip of the tail you have 2 nuclei widely spaced nuclei at the tail tip. ஓகேவா? அது வந்து டிப் ஆஃப் த டெய்ல் வரைக்கும் வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் புரூஜியா மலாயி. லோவால எப்படி இருக்கும்னு பார்த்தோம். லோவால வந்து 2 அதாவது ரோஸ்ல அழகா வந்து லோவா ரோஸ். ஸோ ரோவா வந்து இருக்கு. ஸோ பிளண்ட் டெய்ல் டிப் வில் பி தேர் அண்ட் column of nuclei which will extend the tail tip. okay, next நம்ம பார்த்தது என்னென்ன அப்படின்னா we saw Manzanella species and that is very important. எப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது Manzanella others. So Manzanella perstans and Manzanella ozardica and Manzanella others அது அன்ஷீட்டடா இருக்கா? சரி, டெய்ல் டிப் பார்ப்போம். ஸோ டெய்ல் டிப்ல வந்து நியூக்ளியஸ் எக்ஸ்டெண்டிங் டு த எண்ட். ஸோ அப்பனா இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஸோ Manzanella வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், Manzanella ozardi பார்த்தோம். ஓசாடியில எப்படி இருக்கும், நியூக்ளியை டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு த டெய்ல்னு பார்த்தோமா? ஸோ நியூக்ளியில வரலையா? ஸோ Manzanella ozardi வந்துச்சு. சரி, Manzanella வந்துச்சு. ஆன்கோசர்கா இருக்கா? எஸ், ஆன்கோசர்கா இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஆன்கோசர்கால எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியை வில் do not extend to the tip of the tail and they will be unsheathed and they will be present in the skin and eye. So இதெல்லாம் வந்து क्वेश्चन ஸ்டெம் வச்சு தான் நீங்க சொல்ல முடியும். ஸோ ஆன்கோசர்கா வல்விலஸ்லையும் Manzanella மோஸ்ட்லி Manzanella क्वेश्चनஸே வராது, விட்டுருங்க. ஆன்கோசர்கால இருந்து क्वेश्चन வர வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் ரிவர் பிளைண்ட்னஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம், ஒரு சம்மரி. பாரசைட்ஸ் வித் பைல் ஸ்டேட் லெக்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு நிமோனிக் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஆக்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. A for Ascaris lumbricoides. okay, Ascaris lumbricoides. okay, C for Clonorchis sinensis. okay, and first T is for Trichuris. So Trichura. Next நம்ம பார்க்க போறது fast. FAS is for Fasciolopsis bushkai. and already I told you 2 பேர் எக்ஸையுமே பிரிச்சு பார்க்க முடியாது. Fasciola hepatica. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்ல லாஸ்டா ஒரு டீ இருக்கா, அந்த டீக்கு நீங்க போட வேண்டியது டீனியா. ஓகே, ஸோ டீனியா அவ்வளோதான். டீனியா சோலியம், டீனியா சாஜினேட்டா 2 பேருமே. ஸோ ஆக்ட் ஃபாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிமோனிக் பாரசைட்ஸ் ஃபார் வித் பைல் ஸ்டேட் லெக்ஸ். ஸோ சேச்சுரேட் சால்ட் சொல்யூஷன்ல எது, இதுக்கு ஹீட் நீங்க வச்சுக்கோங்க. சிம்பிள் நிமோனிக் ஹீட். H for hookworms என்னப்பா சொன்னேன், Ancylostoma, duodenal and Nectar Americans. that's all. next E பார்த்தோமா, E ல ஒண்ணே தான் இருக்கு, Enterobius. okay, Enterobius vermicularis very important. next A இருக்கா, A என்ன, A வந்து Ascaris lumbricoides. and T இருக்கா, T is for Trichuris trichura. Trichinella கிடையாது, Trichuris trichura. remember this. Trichinella spiralis encysted ovum in the muscle nerve cell. இதெல்லாம் ஒரு Trichinella spiralisல. Trichuris trichura அப்படின்னா you will remember this. X float in saturated salt solution. okay, next ஒரு இது இருக்கு என்னன்னா operculated X எதுல எல்லாம் இருக்கும் அப்படி. ஸோ operculated X எதுல எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ஃபஸ்ட் நம்ம பார்த்தது டைஃபைலோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டைஃபைலோ பாத்ரியம் லாட்டம். ஸோ இதோட ஒப்பெர்குலேட்டட் எக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர் ஆஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது க்ளோனார்கிஸ். ஸோ க்ளோனார்கிஸ் சைனன்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். க்ளோனார்கிஸ் சைனன்சஸ். அதை தவிர ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா. நம்ம இங்கே ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா போடுறோமோ அங்கேயும் ஃபேஷியோலாப்சிஸ் புஷ்கையும் எழுதிடணும். ஓகேவா? சரி, வேறு என்னென்ன இருக்குது? வேறு இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ் என்னென்னா Paragonimus westermani. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா, if you want you can remember this Opisthorchis species. ஓகே, ஸோ இது வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட் தீஸ் 4 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை நான் ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ இது ஒன்று, Clonarchis sinensis, Diphyllobothrium latum, opercular end and opercular knob will be present in சொல்லியிருந்தேன். Fasciolapsis bushkai and Fasciola hepatica eggs cannot be differentiated. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். And they also have this operculum அப்படின்னு சொன்ன Paragonimus westermani-யும் operculum இருந்தது நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸில் இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் guys. I hope this would have been useful.